இங்க ஒரு பொண்ணு ஒரு பொம்மையோட கழுத்துல இருக்க பட்டன் அழுத்துறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொம்மை அவள மாதிரியே ஒரு ரோபோவா மாறிடுது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் அந்த ரோபோ அவளுக்காக வேலைக்கு போக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அவ தூங்குறதும் ஊர் சுத்துறதுன்னு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் அவ பார்க்ல இருக்கப்ப ஒரு யங்கான கப்புல பாக்குறா. அவங்கள பார்த்ததுமே அவ பிஸியா இருந்ததுனாலயே அவளை விட்டுட்டு போன அவ பாய் ஃப்ரெண்டோட மறுபடியும் சேரலான்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறமா பார்க்ல குழந்தைங்க விளையாடுறத பார்த்தவளுக்கு அவ கார்ட்டூனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. உடனே அதை அந்த ரோபோ கிட்ட சொல்லலான்னு கால் பண்ணா அது நானும் அதே தான் யோசிச்சேன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஃபைனல் அவுட்புட்டை நீங்க டிவில பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு காலை கட் பண்ணிருது. அடுத்த நாள் டிவில அந்த கார்ட்டூனை பாக்குறா. பார்த்தா அந்த ரோபோ எக்ஸாக்டா அவள மாதிரியே அந்த கார்ட்டூனை ரைட் பண்ணிருக்கு. அப்போ அவளுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவ அதை கண்டுக்காம விட்டுறா. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவ ஷாப்பிங் போறப்ப அவ கிரெடிட் கார்டை கேன்சல் பண்ணிட்டதா சொல்றாங்க. உடனே அவ பேங்க் சைடுல பிரச்சனை இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அது அவளே தான் கேன்சல் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த ரோபோ ஆல்ரெடி அவளாவே வாழ ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியுது.